விவாகரத்து சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து இல்லாம ஒழிக்கணும் என்று பேசியிருப்பாங்க. இடமாற்றம் ஏன் இன்னொரு இடத்துல இருக்கிற பொம்பளை பிள்ளைல நாசமாக்குறதுக்கா? முதுகெலும்போடு இருங்க, எங்களுக்கு இந்த ஆசிரியர் வேணாம்னு சொல்லுங்க. இது ஒரு மாணவி, இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எத்தனை பிள்ளைகள் இருக்கும் மன உளைச்சலோட. பாலியல் துன்புறுத்தலால, பாலியல் சேட்டைகளால எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கும். இந்த சரோஜா அம்மையாட்ட பேச்சு எப்படி இருந்திருக்கு? உங்களோட கட்சியில எலெக்ஷன் கேட்டால் உங்களோட கட்சி ஆதரவாளர் ஒரு குற்றவாளியா நிக்க போக்கல உங்களுக்கு என் பிள்ளைல சிறுவர் என்று வருவதில்லை. திறமையான அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதமா இதுதான் உங்களோட திறமையா? குற்றவாளிய பாதுகாக்கிறது தான் உங்களோட திறமை. இந்த புள்ள தான் அதுல மன அழுத்தம் தான் காரணம், இதுல தற்கொலைக்கு நீங்க ஜேமோ ஆக வேணாம். வெரி ஷேம், சரியான வெக்கம். நீங்க மகளிர் விவகார அமைச்சர் என்று சொன்னா பொறுப்பான முறையில நடந்து கொள்ளும். சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் என்று சொன்னா ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் பண்ணிட்டாங்க. சிறுமியிட மரணம் தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் பல வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றாலும் ஒரு பாதிக்கப்பட்ட மாணவி முஸ்லீமாக இருந்து இந்த குற்றத்தை செஞ்சவர் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தா விக்டிம் பிளேமிங், அதாவது பாதிக்கப்பட்ட நபரை குற்றவாளியாக மாற்றுறது. அதாவது இதுல பாதிக்கப்பட்ட மாணவியிட பெற்றோர் அவங்ககிட்ட முறைப்பாடு செய்யலையா? இந்த முறைப்பாடு ஏன் உங்ககிட்ட செய்யணும்? இந்த பாதிக்கப்பட்ட மாணவி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்றத அதாலதான் அவங்க இப்படி ஒரு தற்கொலை முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பக்கமே நீங்க போகாம நீங்க இப்படி சீப்பா இது பண்றீங்க, பிஹேவ் பண்றீங்க. அவ்வளவு காலமும் பெரிய பணக்கார வர்க்கத்துல நல்ல செல்வந்தர்களாக இருக்கிற ஆட்கள மத்தியில தான் இது நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. பொம்பளை புள்ள, ஒரு சின்ன புள்ள, பொறுப்பான ஒரு அமைச்சர் என்ற விதத்துல நீங்க பேசினதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். ஆக மோசமான பேச்சு தான் இது. இப்படியான ஒரு விஷயத்துல அந்த ஆசிரியருக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இந்த ஏரியால இருந்தே போதும், இங்க இருக்கிற புள்ளல் பாதிக்கப்பட்டே போதும், இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த புள்ளையிலையும் பாதிங்க சொல்றதுக்கு இடமாற்றம். யாரையே மாத்துறதுக்கு இது? குற்றவாளிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு ஆதரவா பேசணும். பொறுப்பான ஒரு பதவியில இருந்து கொண்டு ஒரு ஆள் பேசுற விஷயம் இந்த சமூக மத்தியில ரோஜா பால்ராஜ் அவங்களோட கருத்து மிகவும் வேதனைக்குரிய, கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முதீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம், சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கொட்டாஞ்சேனையில பாடசாலை மாணவியிட தற்கொலை. அது சம்பந்தமா நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. என்னத்துக்காக தற்கொலை செஞ்சது, என்ன ரீசன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா பொறுப்பான ஒரு பதவியில இருந்து கொண்டு ஒரு ஆள் பேசுற விஷயம் இந்த சமூக மத்தியில மக்கள் மயப்படுத்தப்பட்டு இது இப்ப ட்ரெண்டிங்கா போறதுக்கு ஒரு காரணமா இருக்கிற அவங்க ஒரு ஆள். அவங்கள பத்தி தான் நான் பேச போறேன். அதாவது விக்டிம் பிளேமிங், அதாவது பாதிக்கப்பட்ட நபரை குற்றவாளியாக மாற்றுறது. இவங்களோட இந்த செயற்பாடு தான் இதுக்கு காரணம், அவங்களே தான் அவங்களுக்கு காரணம் என்ற மாதிரி ஒரு விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்ட நபரையே மாற்றுற ஒரு நடவடிக்கை தான் ஈடுபட்டு கொண்டு இருக்குது. இந்த சிறுமியிட மரணம் தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் பல வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றாலும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா பால்ராஜ் அவங்களோட கருத்து மிகவும் வேதனைக்குரிய, கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருந்துச்சு. அதாவது இதுல பாதிக்கப்பட்ட மாணவியிட பெற்றோர் அவங்ககிட்ட முறைப்பாடு செய்யலையா? இது சம்பந்தமா ஏன் செய்யணும் நான் கேக்குறேன். நீங்க யாரு? முறைப்பாடு ஏன் உங்ககிட்ட செய்யணும்? அடுத்தது இந்த பாதிக்கப்பட்ட மாணவி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்றத அதாலதான் அவங்க இப்படி ஒரு தற்கொலை முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்த மூடி மறைக்கிற மாதிரியான பேச்சு நேற்று காண கிடைச்சது. வெரி ஷேம், சரியான வெக்கம். ஏனடி கேட்டா, சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் என்று சொன்னா ஊர்ல உள்ள எல்லா பொம்பளைங்களும் பெண் தானது. ஊர்ல உள்ள எந்த சிறுவர் என்றாலும் சிறுவர் தானது. அது என்ன, உங்களோட கட்சியில எலெக்ஷன் கேட்டால் இல்லாட்டி உங்களோட கட்சி ஆதரவாளர் ஒரு குற்றவாளியா நிக்க போக்கல உங்களுக்கு என் புள்ளையில சிறுவர் என்று விளங்குது இல்ல?
அதேன் பாதிக்கப்பட்ட மாணவின்னு சொல்றீங்க? நீங்க சரிக்கென்றா சொல்லியிருக்க வேணும். எஸ், இது குற்றவாளி எங்கட ஆதரவாளரா இருந்தாலும் எங்கட கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அந்த பக்கமே நீங்க போகாம நீங்க இப்படி சீப்பா இது பண்றீங்க, பிஹேவ் பண்றீங்க. இதுதான் நல்ல தகைமையான திறமையான அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதமா? இதுதான் உங்களோட திறமையா? குற்றவாளியை பாதுகாக்கிறது தான் உங்களோட திறமையா? இந்த இந்த இது ஒரு மாணவி, இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எத்தனை புள்ளல் இருக்கு மன உளைச்சலோட? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யார் அப்ப முடிவு சொல்றது? இதே பாதிக்கப்பட்ட மாணவி, எனக்கு உண்மையா எனக்கு இதை பேச விருப்பம் இல்லை, ஆனாலும் கட்டாயம் நான் சொல்லுவேன். இதே ஒரு பாதிக்கப்பட்ட மாணவி முஸ்லீமாக இருந்து இந்த குத்தத்தை செஞ்சவர் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தா இந்த சரோஜா அம்மையார்ட பேச்சு எப்படி இருந்திருக்கு? இதுக்காக வேண்டித்தான் நாங்க சொல்றது முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து இல்லாம ஒழிக்கணும் என்று பேசியிருப்பாங்க. ஆனா எந்த மதத்துல இருந்தாலும் எந்த இனத்துல இருந்தாலும் இது பெரிய ஒரு அநியாயம் இந்த பிள்ளைக்கு நடந்திருக்குது. அதுக்கு ஆதரவா பேசாம அதிடமேலே குத்தத்தை போடுறது, அதுதான் விக்டிம் பிளேமிங். இப்ப நீங்க எடுத்து விட்டு இருக்கிறீங்க. இது இவ்வளவு காலமும் பெரிய பணக்கார வர்க்கத்துல நல்ல செல்வந்தர்களாக இருக்கிற ஆக்கள மத்தியில தான் இது நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. இப்ப நீங்க மக்கள் மயப்படுத்திருக்கிறீங்க, இத சாதாரண மக்களுக்கும் இதை காட்டியிருக்கிறீங்க. ஏன் இதுக்கு மத்த ஆக்கள் எல்லாம் ஏன் இதுக்கு மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிறீங்க? பொம்பளை புள்ள, ஒரு சின்ன புள்ள எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தலால, பாலியல் சேட்டைகளால எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கும். அதெல்லாம் விளங்காம இப்படி பேசுறது சரியில்லாத விஷயம். பொறுப்பான ஒரு அமைச்சர் என்ற விதத்துல நீங்க பேசினதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். ஆக மோசமான பேச்சு தான் இது. எந்த விதத்திலையும் ஒரு இது இல்லாத பேச்சு. ஆகவே பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லணும். சரி, இப்படியான ஒரு விஷயத்துல அந்த ஆசிரியருக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இடமாற்றம். ஏன் இன்னொரு இடத்துல இருக்கிற பொம்பளை புள்ளைல நாசமாக்குறதுக்கா? சரிக்கென்னா என்ன நடந்திருக்கணும்? சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், இந்த அரெஸ்ட் பண்ணிருக்கணும், ரிமாண்ட் பண்ணிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இடமாற்றம் பண்ணி இந்த ஏரியால இருந்தே போதும், இங்க இருக்கிற புள்ளல் பாதிக்கப்பட்டே போதும், இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த புள்ளையிலையும் பாதிங்கன்னு சொல்றதுக்கு இடமாற்றம். யாரையே மாத்துறதுக்கு இது? ஆகவே அடுத்த ஏரியாவுக்கு வந்தாலும் அந்த ஏரியாலையும் கொஞ்சம் கவனமா இருங்க, முதுகெலும்போடு இருங்க. எங்களுக்கு இந்த ஆசிரியர் வேணாமிட சொல்லுங்க. இப்படியான நிலைமை வரக்கோல எதிராக குரல் கொடுக்கணும், குற்றவாளிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு ஆதரவா பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த புள்ளத்தான் அதுல மன அழுத்தம் தான் காரணம், இதுல தற்கொலைக்கு நீங்க ஜேஎம்ஓ ஆக வேணாம். ஜேஎம்ஓ அவங்க தான் ரீசன் கொடுப்பாங்க இதுக்கு, டெத்துக்கு. நீங்க மகளிர் விவகார அமைச்சர் என்று சொன்னா பொறுப்பான முறையில நடந்து கொள்ளணும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.